கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டேன். இது விஷயமா நான் என் தங்கச்சி கிட்ட வாக்குவாதம் பண்ணதான் இந்த தூரத்துக்கு கொண்டு வந்துடுச்சு. என் பிரச்சனை எதுவா இருந்தாலும் என் தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட அதனாலதான் நான் வாபஸ் வாங்கிட்டேன். இப்பவாவது உங்க கோவம் குறைஞ்சிருக்கும்ல? வாங்க வந்து உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு போங்க. இருங்க இருங்க, என்னங்க விட்டா என்னமோ பேசிக்கிட்டே போறீங்க? நீங்க இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கல. உங்களுக்கும் மதன் சாருக்கும் நடக்கிறது உங்களோட சொந்த பிரச்சனை. நீங்க அவர் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க, இல்லைன்னா வாங்காம போங்க. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லைங்க. நீங்க பண்ற இந்த சின்னத்தனமான வேலைக்கெல்லாம் என் பொண்டாட்டிய பழி வாங்குற கோலத்தனமான புத்தி எனக்கு கிடையாது. நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காகவோ இல்ல மதன் சாரை மிரட்டினதுக்காகலாம் நான் என் பொண்டாட்டி மேல கோவப்படலைங்க. அவ என் கிட்டையும் எங்க அம்மா கிட்டயும் ரொம்ப தப்பா பேசினா. அவ பேசின விதம் எனக்கும் வந்துச்சு. அதனாலதான் நான் அவன் மேல கோவப்பட்டேனே தவிர இதுல வேற எந்த உள்நோக்கமும் இல்ல. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் என் தங்கச்சி? அக்கா மேல பாசம் காட்டினா அவ்வளவுதான். ரம்யா அபிராமி மேல பாசம் வச்சிருக்கிறது தப்பே இல்லைங்க. ஆனா ரம்யா கொஞ்சம் கொஞ்சமா அபிராமியா மாறிட்டு வரா. அதான் இப்ப பிரச்சனையே. கௌதம், மா நீங்க ஒண்ணும் பேச வேணாம். நான் இங்க உண்மையை தானே பேசிட்டு இருக்கேன். சரி, இனிமே அவ இந்த மாதிரி எந்த தப்பு பண்ண மாட்டா. ப்ளீஸ் அவளை வந்து கூட்டிட்டு போங்க. அவளா தானே போனா, அவளா மனசு மாதிரி வரட்டும். நான் வந்து அவளை கூப்பிட்டு வர முடியாதுங்க. அப்படி கூப்பிட்டு வந்தேன்னு வைங்களேன், நாளைக்கு எங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா நீ தானே எங்க அக்கா வீட்டுல இருந்து சமாதானப்படுத்தி என்ன கூட்டிட்டு வந்தேன்னு என்கிட்டே நியாயம் பேசுவா. அவளை நான் வந்து கூப்பிடுறதுல நடக்காத காரியம். அவளா வரதா இருந்தா வரட்டும், அப்புறம் அவ தலையெழுத்து. அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா. டேய் அம்மா, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரம்யா என்ன திட்டல, அவ உங்களை திட்டிருக்காமா. உங்களை திட்டினாருங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க அப்பாவே தூக்கி எறிஞ்ச வேணாம். நீங்க இதுல தலையிடாதீங்க. அவ போனா போட்டுமா, எனக்கு எங்க அம்மா தாங்க பெருசு. ஹலோ அம்மா, மதன் பேசுறேம்மா. சொல்லுப்பா. அந்த அபிராமி திரும்ப உனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாளா? அந்த கவலையில தான் நான் சாமி கும்பிட்டு இருந்தேன். அம்மா, நீ கும்பிடுற சாமி நம்மளை கைவிடல. என்னப்பா சொல்ற? ஆமாமா, ரோஹிணி மேரியும் நம்ம குடும்பத்து மேரியும் அபிராமி கொடுத்திருந்த போலீஸ் புகார வாபஸ் வாங்கிட்டா. கடவுளே, உண்மையாவ சொல்ற? ஆமாமா, இப்பதான் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்தது. எல்லாம் அந்த ரம்யா போய் பேசினதுனாலதான் நடந்திருக்கு. வயசுல சின்னவளா இருந்தாலும் அவங்க அக்கா கிட்ட பக்குவமா பேசி அவன் மனசை மாத்திருக்கா. ஆனா ரம்யாவை ராஜ் கோவப்பட்டது நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. அதுவும் சரியாயிடுமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்பா வந்ததும் இந்த விஷயத்த சொல்லிடு. கண்டிப்பா சொல்லிடுறேன். அவர் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆனா நாம அபிராமி விஷயத்துல இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேம்மா, சரிம்மா, நான் வச்சிடுறேன். சரி. என்ன ராஜி, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? கேட்டா நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. அப்படி என்ன விசேஷம்? ரம்யா அபிராமி கிட்ட போய் பேசினதுக்கு பலன் கிடைச்சிருக்கு. ரியலி? ஆமாங்க, அபிராமி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ வாபஸ் வாங்கிட்டாளாம். என்னால நம்பவே முடியலம்மா. அந்த பொண்ணு அபிராமியை பாக்குறதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்டப்போ நம்பிக்கையே இல்லாம தான் போய் ட்ரை பண்ணி பாருமான்னு. அவ பேசி அதை மதிச்சு அபிராமி வாபஸ் வாங்கியிருக்கான்னா ரம்யாவை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுமா. அந்த பொண்ணு பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து வாபஸ் வாங்கினாலே இந்த நல்ல புத்தி எல்லாத்துலயுமே இருந்தா நமக்கு சந்தோஷம் தான். ஆமாங்க, நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். அம்மா, அம்மா, இந்த வரேன்ப்பா. அம்மா, நான் அப்படியே ஆபீஸ் கிளம்புறேம்மா. சாப்பிட்டு போயே.
இல்லம்மா, எனக்கு சுத்தமா பசியே இல்லை. நான் தான் ஆபீஸ் போறேன்ல, அங்க அப்படியே கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது. பொண்டாட்டியா இருந்தாலும் முகம் சொல்லிக்காம சாப்பாடு போடணும். மாமியார பெத்த தாய் போல பாத்துக்கணுமா? எல்லாம் சரிதாண்டா. நீ என் மேல வச்சிருக்கிற பாசத்தை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நல்ல அம்மாங்கிற பேர் எடுத்தனா நல்ல மாமியாருங்கிற பேர் எடுக்க வேண்டாமா? ரம்யா பாவண்டா. நீ என் மேல பாசம் வச்சிருக்கிற மாதிரி அவ அக்கா மேல பாசம் வச்சிருக்கா. தாய் இல்லாத பொண்ணு, தாயாக போற பொண்ணு. ராஜ், ஆபீஸ் கிளம்பிட்டியா? அடடே, வாங்க வாங்க. ஆமா, ஆபீஸ் கிளம்பிட்டே இருக்கேன். எனக்காக ஒரே ஒரு நிமிஷம் ஒதுக்க முடியுமா? என்னங்க நீங்க இப்படி கேக்குறீங்க? வாங்க உட்காருங்க ப்ளீஸ். ஆமா, நீங்களும் உட்காருங்க. உங்க கணவன் மனைவி சண்டைக்குள்ள நான் வரல. ஆனா இந்த சண்டையோட ஆரம்பம் ரம்யா போய் அபிராமி கிட்ட பேசினதுனாலதான். அது யாருக்காக? ஏன் மாமனார் குடும்பத்துக்காக. இப்ப அபிராமி அந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கி சிக்கல தீர்த்துட்டா. இப்போதைக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சு. உங்க பிரச்சனையை நீதான் தீர்க்கணும். ரம்யாவை போய் எனக்காக நீ கூட்டிட்டு வரணும். அக்கா மேல உள்ள பாசம் தான் அவளை இப்படி எல்லாம் பேச வச்சது. அதுக்கு நான் வருத்தப்படுறேன். போதும் நீ ரம்யா கொடுத்த தண்டனை. ப்ளீஸ் அவளை போய் கூட்டிட்டு வா. இத பார் ராஜ், இதுல பிரஸ்டேஜ் எல்லாம் ஒண்ணு குறைய போறதில்ல. இது நீ எனக்கு கொடுக்கிற மரியாதை இல்ல, ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற ஒரு தாய்க்கு கொடுக்கிற மரியாதை. தாயை மதிக்கிறவன் நீன்னு எனக்கு தெரியும். போ ராஜ். இதையேதாம்மா நானும் சொல்றேன். கேட்க மாட்டேங்கிறா. நீயாவது அவளுக்கு சொல்லு. நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். காஃபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க போதும். உடனே போய் கூட்டிட்டு வர சொல்லுமா. ராஜ், நாம நினைச்சது நடந்துருச்சு. உன் கோவம் போதும். அவளை போய் கூட்டிட்டு வா. இத பாரு, நீ நேரா அந்த வீட்டுக்கு போற, ரம்யாவை கூட்டிட்டு வர. என்ன? சரி, கூட்டி வரேன். அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, வரேங்க. ரொம்ப நன்றிமா. என்ன நீங்க எனக்கு எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? உங்க புள்ள தாயையும் மதிக்கிறவரு, தாரத்தையும் மதிக்கிறவரு. இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நீங்க தான் பெருமைப்படணும். நான் வரட்டுங்களா? சரி. அரேங்கா, அக்காவை பார்க்கவா. ஆனா வீட்டுக்காரோட சண்டை போட்டு வராத. அனாவசியமா நான் யாரு கூட சண்டை போட மாட்டேங்க. அதுதான்ப்பா நானும் சொல்றேன். இத பாரு ரம்யா, நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. சண்டை வர அவசியத்தை நீயே உருவாக்கிக்காத. கொஞ்சம் பொறுமையா இருமா. பொண்ணுக்கு மறுபேர் என்ன தெரியுமா? பொறுமை. அந்த பொறுமை என்கிட்ட இல்லாததுனால்தான் நான் இன்னைக்கு என் வாழ்க்கை தொலைச்சு நின்றுட்டு இருக்கேன். எல்லா கஷ்டமும் என்னோட தீர்ந்து போயிட்டுமா. நீ சந்தோஷமா இருக்கணும். ராஜ், பார்த்து, அவ சின்ன பொண்ணு. நான் கொஞ்சம் செல்லம் கொடுத்துட்டேன். நீங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். சரிங்க, நாங்க கிளம்புறோம். போய்ட்டு சரிம்மா.
சம்பந்திமா, நான் தான் பேசுறேன். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். என்ன விஷயம்? என் பையன் அங்க உங்க வீட்டுக்கு வந்து ஏதாவது தகராறு பண்ணானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ராஜ்யா வீட்டுக்கு வந்து ரம்யா கிட்ட சமாதானமா பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. கூட்டிட்டு போயிட்டானா? நான் அவங்கிட்ட எவ்வளவோ கெஞ்சினேன். உங்க பையன் உங்களை மாதிரி இல்ல. நீங்க சொன்னா சொன்னதுதான். ஆனா அவர் கொஞ்சம் சாஃப்ட் டைப். ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல சம்பந்திமா. ஏதோ என் மகனும் மருமகனும் ஒன்னா இருந்தாங்கன்னா அதுவே எனக்கு போதும். இப்போ வேற எதுவும் முக்கியம் இல்ல. வேற பெத்த தகப்ப நான் அவங்கிட்ட கெஞ்சனேன், மதிக்கல. பொண்ணுக்கு அக்கா நீங்க வீடு தேடி போய் அட்வைஸ் பண்ணீங்க, அதையும் மதிக்கல. ஆனா அந்த சாந்தி ஏதோ சொன்னாங்கிறதுக்காக இவன் உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகி உங்க வீட்டுக்கு வந்து என் மருமகளை கூட்டு போயிருக்கான். உண்மையாவா சொல்றீங்க? உங்ககிட்ட நான் எந்த விஷயத்துல போய் சொல்லியிருக்கேன்? நான் சொல்லியும் கேட்கல, நீங்க சொல்லியும் கேட்கல. இந்த சாந்தி ஒரு மூணாவது மனுஷி. அவ சொல்லி இவன் மருமகளை கூட்டு போயிருக்கான் தான் கொஞ்சம் எனக்கு. பாருங்க சம்பந்திமா, இதுல சாந்தியோட சதி திட்டம் ஏதோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் தோத்துட்டேன், நீங்களும் தோத்துட்டீங்க. சாந்தி ஜெயிச்சிட்டா. விடமாட்டேன், விடமாட்டேன் சம்பந்தி. வாழ்நாள் பூரா அந்த சாந்தி வருத்தப்படுற மாதிரி ஒரு திட்டம் போடுவேன். யார் யார் தான் இந்த சேர்ல உட்காருதுன்னு விவசாயம் எல்லாம் போச்சு. என்ன மீட்டிங்கா? தெரியல. தெரியாமலே வந்து உட்காந்துட்டியாக்கும். நல்லா இருக்கு. டியர் மெம்பர்ஸ், இன்னைக்கு மீட்டிங் என்னன்னா, நம்ம சேம்பரோட கண்ணியத்தை காப்பாத்தாத ஒரு மெம்பர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கத்தான். இந்த சேம்பரோட ஹிஸ்டரியில நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. சேம்பருக்கு போலீஸ் வந்தது, மெம்பர் அபிராமியை விசாரிச்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது ஒரு அவமானமான விஷயம்தான். இத பத்தி நாம ஏற்கனவே 2 மீட்டிங்ல பேசியிருக்கோம். இன்னைக்கு இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது உங்களோட கருத்துக்களை கேட்கறதுக்கு தான். உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். என்ன முடிவு எடுப்பீங்களோ தெரியாது. மதன் திரும்பவும் தலைவர் பதவி அடையணும், அதான் எங்க கருத்து. ஆமா, மதன் திரும்பவும் சேம்பர்ல தலைவர் ஆகிறதுக்கு நான் கட்டுப்படுறேன். நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே கட்டுப்படுறோம். அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க. திருமதி அபிராமி மாதிரி மெம்பரால தான் இந்த சேம்பருக்கு கேவலம் ஏற்பட்டிருக்கு. இங்க விமன் போலீஸ் தேடி வந்தது. நாளைக்கு போலீஸ் பெட்டாலியனே தேடி வராதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? உன்ன மாதிரி இன்னும் 2 பேர் இருந்தா ஆர்மியே தேடி வரும். வாயை திறக்க முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன வேணா பேசிடுறதா? நம்ம சேம்பருக்குள்ள போலீஸ் வந்ததுக்கு காரணம் அபிராமி மட்டுமா? பிரசிடென்ட் மதன் இல்லையா? பேச வந்துட்டானுங்க. சீனோ, நாம இப்ப பேச போறது அபிராமி மேல நடவடிக்கை எடுக்க போற விஷயம் மட்டும்தான். தலைவர் கொடுத்த ரெசிக்னேஷன் லெட்டரை பத்தி இல்ல, அது தனி மீட்டிங். நீங்கெல்லாம் தனியா உங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் போட்டு முடிவை ஏற்கனவே எடுத்துட்டு இங்க வந்து முடிவு எடுக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? மிஸ்டர் சீனிவாசன், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க ப்ளீஸ். சரி, சட்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் தானே. அபிராமி மேடமுக்கு ஒரு சட்டம், பிரசிடென்ட் மதனுக்கு இன்னொரு சட்டமா? எங்களுக்கும் சேம்பரோட சட்ட திட்டங்கள் தெரியும். சொந்த பகைய வீட்டோட வச்சுக்கணும். குழப்பம் பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. என்னையா குழப்பம் பண்ண? என்ன குழப்பம் பண்ண? சீனோ, அத பத்திலாம் அப்புறம் பேசலாம். உட்காருப்பா, உட்காரு ப்ளீஸ். மெம்பர்ஸோட பேசிட்டு டிசைட் பண்ணிட்டு அப்புறம் பேசலாம். அதான் ஏற்கனவே பேசி டிசைட் பண்ணிட்டீங்களே, நோ பேச போறீங்களாமா? பேச போறீங்கப்பா ப்ளீஸ். டெசிஷன் எடுத்துட்டீங்க. அபிராமி இந்த சேம்பரை விட்டு நீக்கணும். அதுக்கு மெம்பர்ஸ் கிட்ட வாக்கெடுப்பு நடத்துங்க. சரி, அபிராமி மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்கே கால்ஃபார் பண்ணியிருக்கோம். வாக்கெடுப்பு நடத்தலாமா? நடத்தலாம். தேங்க்யூ. அபிராமிய நீக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்கறவங்க எல்லாம் கையை தூக்கலாம். மெம்பர்ஸ்
மெம்பர்ஸோட ஏகோபித்த முடிவின்படி அபிராமியை பேசிக் மெம்பர்ஷிப்பில் இருந்து நீக்குவது என்று முடிவெடுக்கப்படுகிறது. ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. யார் பிரசிடென்ட் இன்னும் முடிவு பண்ணல, மெம்பரை நீக்கிறத பத்தி முடிவெடுங்க. மீட்டிங் இல்லையா அது, கேலி கூத்து. இதுக்கெல்லாம் யார் காரணம் எனக்கு நல்லா தெரியும். எங்க பாத்துக்கணுமோ அங்க பாத்துக்கிறேன். அனிதா, எங்க இவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்க? அந்த கொடுமை ஏன் கேக்குறீங்க? பொம்பளைங்கன்னா பொறுமை கடையாளம் கருணை உள்ள கொண்டவங்கன்னு சொல்லுவாங்க. சரிம்மா, இப்ப அதுக்கு என்ன? நீங்க வேற பக்கத்து தெருவுல குப்பை தொட்டில ஒரு குழந்தை இருக்கான். அதுவும் பெண் குழந்தை, பச்சை குழந்தை. இப்பதான் எனக்கு தகவல் தெரிஞ்சது. அந்த பெத்த தாய்க்கு என்ன கல் மனசோ என்ன பிரச்சனையோ தெரியல, அந்த குழந்தை அப்படியே குப்பை தொட்டில விட்டு போயிருக்காளா? நான் அந்த குழந்தை அனாதை இல்லத்துல போய் சேர்த்துட்டு வரேன். அனிதா, நீ போறது இருக்கட்டும். நீ போறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு போன் பண்ணி அவங்கள வண்டி எடுத்துட்டு வர சொல்லு. பாவங்க அந்த குழந்தை. நம்ம தெருக்காரங்க, பக்கத்து தெருக்காரங்க எல்லாரும் அந்த குழந்தைய பார்த்து உச்சி கொட்டிட்டு இருக்காங்களா? பச்சை குழந்தை எப்படி அப்படியே விட்டு போக முடியும்? நான் அந்த குழந்தைங்க காப்பகத்துல போய் விட்டு வந்தேன். அனிதா, தனியா போகுது, நானும் ட்ரெஸ் சேஞ்ச் இல்ல, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நான் உடனே போயிட்டு வந்துடுறேன். யார் சார் பார்க்கலாம்? சார், கொரியர் மேடம் இருக்காங்களா? இருக்காங்க, உள்ள போங்க. மேடம், கொரியர் மேடம். வரேன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இந்தாங்க மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ். சேம்பர்ல இருந்து லெட்டர். ஏதாவது அவசர மீட்டிங்கா இருக்கும், பாப்போம். பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி அபிராமியாகிய தாங்கள் சேம்பரின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறீர்கள்.